இப்போ தான் எனக்காக எங்கள் அம்மாவை ஸ்கூலில் கூட்டிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கெலாம் போன மாதிரி இருந்துச்சு. இப்போ என் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் போகிறேன். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. ஐயோ! இதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி. இந்த 2018 வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில மீம்ஸ்லலாம் பார்த்தேன் இந்த மாதிரி. ஆனால் அது யோசிச்சு பார்த்தா நிஜமாலே அப்படி தான் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 2018 வரைக்கும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். ஜாலியாக வாழ்க்கை போச்சு. இது வருவோம், சாப்பிடுவோம், படிப்போம். அப்படியே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி போயிடும். அதுக்கப்புறமா வேலை தேட ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்த, அதுக்கப்புறம் வேலையிலேருந்து கொஞ்சம் பிரேக்கு, அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது போகலாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த டைமில் எல்லாரோட உண்மையான ஃபேஸும் வெளில வரும். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இந்த குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு குழந்தையாக தான் ஒரு காலத்தில் இருந்தோம். நம்மளே ஒரு குழந்தை, நமக்கு ஒரு குழந்தை, நம்மளை யார் மெயின்டைன் பண்ணுவா, நம்மளோட குழந்தை யார் மெயின்டைன் பண்ணுவான்னு யோசிக்கும் போது திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதையும் மெயின்டைன் பண்ணி வேலையும் பார்க்கும்போது காலம் ரொம்ப நாள் ஓடிட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு 30 வயசுக்கு மேலே தாண்டின மாதிரி ஒரு ஃபீல் குழந்தையாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஃபீலிங்கை.